டேய் அந்த வெட்டுமணி எங்கடா போனா? அண்ணா நீங்க தான் ஒரு வேலை சொல்லி அமிச்சிங்க, இப்போ வந்துருவாண்ணே. ஓ, சிதம்பரம் குடும்பத்தை பழி வாங்கணும்னா ஒரே டென்ஷனாவே இருக்கு. ஆமா, அந்த கபாலி உள்ள போனானே, என்ன பரிகாரம்னு கேட்டு வரதுக்கடா இம்புட்டு நேரம்? அண்ணா நான் அவனும் போய் பார்த்து வரவா? ஆமா, நீ போ, உன் பின்னாடி நான் தேடிட்டு வரேன். ஆளப்பாரு, இதுக்கு தான்டா என் மாமா முரளி இருந்தான்னு வச்சுக்கா, ஒவ்வொரு வேலையும் கில்லி மாதிரி பண்ணுவான். அப்படியே அவன் கூட இல்லாம இருக்கிறது கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்கண்ணே, நாங்களும் கில்லி மாதிரி வேலை செய்வோண்ணே. ஆமா ஆமா, பார்க்கலாம் என்ன வேலை செஞ்சு கிளிக்கிறீங்கன்னு. அண்ணே வந்துட்டானே. ஏண்டா இவ்வளவு நேரமாடா கேட்டு வருது? அண்ணே அந்த பூசாரி கணபதி ஹோமம் பண்றேன்னு சொல்லி இழுத்துட்டானே. கடைசியா இப்பதானே சொன்னான். என்ன சொன்னா? அண்ணே முத பரிகாரம் குளத்துல இருந்து தண்ணி எடுத்து விநாயகரை குளிப்பாட்டணுமா. அதுலயே அவன் சுருண்டுருவான். அடுத்து ரெண்டாவது பரிகாரம் அங்க பிரதட்சணம் பண்ணணுமா. சரி, இன்னைக்கு ஃபுல்லா ரத்த சிந்த போறான். ஆமாண்ணே. அடுத்து இடையில பொங்கல் வைக்கிறாங்க. சரி, மூணாவது பரிகாரம் அடி பிரதட்சணம் பண்றாங்கண்ணே. நாலாவது பரிகாரம் குளத்தங்கரையில சூரிய நமஸ்காரம் பண்றாங்கண்ணே. இந்த 4 பரிகாரத்துல ஒரு பரிகாரம் சொதப்பினாலும் கல்யாணத்துல தடங்கள் வந்துருமா. கல்யாணம் நடக்கவே நடக்காதான். டேய் 4ல 1 இல்ல, இந்த 4ஐயுமே நடக்க விடாம பண்ண போறோம். அதுலயும் முக்கியமா பரிகாரத்தை நடக்க விடாம பண்ணணும். என்ன புரியுதா? ஒவ்வொரு பரிகாரத்தையும் எப்படி தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன், அதன்படி நீங்க பண்ணா போதும். சரிங்க, போலாம். ஏய், இப்படியே போனோன்னு வச்சுக்க, ஊர்க்காரங்களாம் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. இதுக்கு வேற மாதிரி தான் போகணும். வாங்க. அண்ணே கொஞ்சம் லேட் ஆயிருச்சுண்ணே. ஏண்டா ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? அண்ணே அது வந்து சரி வந்து தோல. சரிங்கண்ணே. எப்படி என்ன எங்கடா இன்னும் அண்ணனை காணோம்? அண்ணன் வருவாரா, ஸ்பெஷலா வருவாரு பாரு. என்னடா இன்னும் அண்ணனை காணோம்? உங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படிடா வேலையை முடிக்கிறது? டேய் நான் தான்டா உங்க அண்ணன். அண்ணே அடையாளமே தெரியல. நம்பிட்டேன். அப்போ அந்த கதிரும் சிதம்பரமும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அண்ணா எங்களாலே கண்டுபிடிக்க முடியல, அவங்க எப்படின்னா கண்டுபிடிப்பாங்க? அதுதான்டா எனக்கு வேணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு நாம உழவார பணி பண்றதுக்காக வந்திருக்கோம். உழவார பணியா? அப்படி நானே? ஏய், இந்த கோயிலா போய் சுத்தம் பண்ணுவாங்களே, ஆமா அந்த வேலை தான். புரியுதா? புரியுதுண்ணே. அப்புறம் ஊருக்காரங்க ஏதாவது என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் பதில் பேச மாட்டேன். நான் பேசினா என்னை கண்டுபிடிச்சிருவானுங்கடா. அதனால ஏன் சார்பா நீங்க தான்டா பேசணும். சரிண்ணே. அப்புறம் நம்மளை பத்தி யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஐயம்பேட்டையிலேருந்து தான் வந்திருக்கோம்னு சொல்லணும். வேற எதுவும் சொல்லக்கூடாதுடா. என்ன புரிஞ்சுதா? செம்மையா புரிஞ்சுதுண்ணே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் சொதப்பிடாதீங்கடா. இந்த பரிகாரம் எதையும் சரியா செய்ய முடியாம அந்த சிதம்பரம் குடும்பம் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊர் முன்னாடி கூனி குறுகி நிக்கணும்டா. ஒரு பரிகாரத்தை சரியா செய்ய துப்பில்ல, அவன் வீட்டு கல்யாணம் தடைபடுறது சரிதான்னு இந்த ஊர் முழுக்க பேசணும்டா. என்ன புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. கிளம்புவோமா? சரிண்ணே, போலாம். அப்பனே விநாயக பெருமானே, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, எறும்பு கூட எந்த துரோகமும் பண்ணல. ஆனா எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல சோதனை வந்து சேருது ஐயா. இதெல்லாம் பூர்வ ஜென்ம கருமாவோ என்னமோ எனக்கு தெரியல. இதுல இருந்து நீதாயா எங்களை காப்பாற்றணும். என் பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாயா அருள் புரியணும். நான் என்ன பண்ணணும்? இந்த குடத்தால 3 குடம் தண்ணி எடுத்து இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும்.
இது ரொம்ப ஈஸி தான். ஈஸி தான், ஆனா ரொம்ப கவனமா பண்ணணும். நான் என்ன பண்ணும்? மாப்பிள, நீங்க அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு உதவியா இருக்கணும். அவ்வளவுதானா? தாராளமா பண்ணிடலாமே. ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். டேய், ஓடுற அந்த சில்ல